Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாயிருக்கிறார் என்றார். ஆமென். Amen. Mark chapter 3 verse 35. Whoever does God's will is my brother and sister and mother. Amen. Praise the Lord. நாம் யாராக இருந்தாலும் ஹல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யாவிட்டால் தேவனுக்கு நமக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஆனால் ஹல்லேலூயா, நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாயிருந்தால் உலகம் நமக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் தரவில்லை என்றாலும் ஏசப்பா சொல்லுகிறார், நீங்களே எனக்கு சகோதரியும் எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் ஆகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம எதை விரும்புகிறோம்? இந்த பூமியிலே ஹல்லேலூயா உலக பிரகாரமான உறவுகள் நமக்கு வேணும். அதில் மட்டும் நம்ம சார்ந்திருந்து அந்த உறவுகளுடைய சித்தத்தின்படி நம்முடைய தாய், நம்முடைய சகோதரன் சகோதரி, உற்றார் உறவினர்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், இந்த உறவுகளின் சித்தத்தை மாத்திரம் செய்து அவர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருந்தால் ஆமென், நமக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், அதோடு கூட அதையும் விட பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இஷ்டத்தை இந்த பூமியில் நம்ம நிறைவேற்றுகிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிறோம் என்றால் நிச்சயமாகவே நாம் ஆமென், ஸ்தோத்திரம், அவருக்கு சொந்தமான ஜனங்கள், நாம் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாயிருப்போம். பிரைஸ் தி லார்ட். இங்கே ஆமென், ஸ்தோத்திரம், இது ஏன் இயேசு இப்படி சொல்லுகிறார் என்றால், அதனுடைய 32ஆம் வசனத்திலே அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். ஆமாம். அப்போது இயேசுவின் சொந்த தாய், பெற்ற தாயாரும் சகோதரரும் வெளியே நின்று இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு யாரோடு கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. எப்போது தம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இயேசு காணப்படுகிறார். ஆமென். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஆமென். அப்போ இயேசு மலையின் மேல் ஏறின போது இயேசு யாரை தம்மிடத்தில் அழைத்தாரா? தமக்கு சித்தமானவர்களை, அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் இயேசுவுக்கு சித்தமானவர்கள். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை யார் இந்த பூமியிலே செய்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுவுக்கும் சித்தமானவர்கள், பிரியமானவர்கள். அவர்களை இயேசு தம்மிடத்திலே அழைக்கிறார், அவர்களும் அவரிடத்தில் வருகிறார்கள். நிச்சயமாகவே இன்றைக்கு நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? மனிதருக்கு சித்தமானவர்களாக இருக்கிறோமா, இல்லை தேவனுக்கு சித்தமானவர்களாக, இயேசுவுக்கு சித்தமானவர்களாக நாம் வாழ்கிறோமா? அவன் ஆனால் 14ஆம் வசனத்திலே அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த தேவனுக்கு சித்தத்தை செய்கிறவர்களிலிருந்து, இயேசுவுக்கு சித்தமானவர்களிடத்திலிருந்து 12 பேரை தெரிந்து கொண்டு சீஷர்களாக்குகிறார். இந்த அவன் மலையின் மேல் தேவனுக்கு இயேசுவுக்கு சித்தமானவர்கள் வந்திருந்தாங்க. அந்த ஜனங்கள் தான் இயேசுவோடு கூட இப்போது இருக்கிறாங்க. 32ஆம் வசனத்திலே அவன் அவர்கள் தான் சொல்றாங்க, வெளியே வந்து தாயாரோ அவன் ஸ்தோத்திரம் அவர்கள் எல்லாம் அவன் உண்மை தேடுகிறாங்க. ஆனால் 33ஆம் வசனத்திலே அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவோடு இயேசுவை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து இயேசு சொன்னார். யார் இயேசுவோடு கூட உட்கார்ந்திருந்தார்கள்? இயேசுவுக்கு சித்தமானவர்கள் என்று 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆமென். Mark chapter 3 verse 13. Jesus went upon a mountainside and called to him those he wanted, and they came to him.
அப்போ அவருக்கு வேண்டியவர்களே, அவருக்கு சித்தமானவர்களே ஆமென் கர்த்தர் அவரிடத்திலே வரவழைத்தார். அவர்களும் வந்திருந்தாங்க. அந்த ஜனங்கள் அவருக்கு அவரை சூழ உட்கார்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எங்கே உட்கார்ந்திருக்கிறோம்? தேவ பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோமா? ஆமென். இயேசுவின் சமூகத்தில் நம்ம உட்கார்ந்திருந்து அவரோடு உறவாடுகிறோமா? ஒவ்வொரு நாள் அவருடைய சித்தத்தை நம்ம செய்கிறோமா? ஹல்லேலூயா. ஆமென். அப்படி என்றால் நிச்சயமாகவே நாம் அவருடைய சொந்த குமாரத்திகளுமாயிருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவன் அவர் ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரனாக, சகோதரியாக, எல்லாற்றிற்கும் எல்லாமுமாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயமாக வழி நடத்துவார். தாய் மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். சகோதரர்கள் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். தந்தை வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவன் துணைகள் மாறினாலும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கைவிட்டாலும் ஹல்லேலூயா அவர் நம்ம ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார் என்று வாக்கு தந்திருக்கிறார். இந்த பூமியிலே மட்டும் இல்லை, ஆமென், அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் போய் நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து நம்மை சேர்த்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அதனால் இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிடமும் அப்பா உம்முடைய சித்தம் என்னது? ஒவ்வொரு நாள் நான் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்யணும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் சிட்சிக்கவும் செய்கிறார். எதற்காக? அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் கூட நல்ல முறையிலே வருவதற்காக. ஆதலால் கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர் என்னை எப்போது சிட்சித்து கொண்டிருக்கிறார். எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், கஷ்டங்கள்? நான் அவரோட நெருங்க என்ற வாழ்க்கையில போராட்டங்கள் தான் வருகிறது என்று சொல்லி தேவனை விட்டு அகன்று போகாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களே சிட்சிக்கிறார். ஆமென், ஆமென். ஆனால் அவர் உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அதனால் அவருடைய சித்த படி செய்வோம். அவன் ஏசப்பா எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பெரிய இந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவன் சித்தத்தை செய்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திலே போக முடியும். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் யாரும் போக மாட்டாங்க. அதிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசத்தை வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தா நாங்கள் தெரிவித்திருக்கணும். உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் நிறையப்படணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகம் எப்போது எங்கள் முன்பாக செல்லணும் கர்த்தாவே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே இந்த மகிமையை கண்ட சாட்சிகளாக நாங்கள் முன்னேறக்கிறவே தாங்க. எப்போது நம்முடைய சித்தத்தை செய்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசப்பா ஸ்தோத்திர வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.